அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம ஃபர்ஸ்ட் இயர் கிதாபில் இன்னைக்கு நோன்பின் சட்டங்களை குறித்து நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 139. எல்லாரும் எடுத்தாச்சா? நோன்பின் சட்டங்கள். சுபஹ் சாதிக்கிலிருந்து சூரியன் மறையும் வரை இபாதத்தின் நியத்தில் உண்பது, குடிப்பது, உடலுறவு கொள்வது ஆகியவற்றிலிருந்து தவிர்ந்திருப்பதற்கு நோன்பு என்று கூறப்படும். அரபு மொழியில் நோன்பு நோற்பதற்கு சௌம் என்றும் நோன்பு துறப்பதற்கு இஃப்தார் என்றும் கூறப்படும். இது நமக்கு தெரியும் இல்லையா? சௌம் அப்படிங்கிறது நோன்பு நோற்பதற்குரிய வார்த்தை. அதில் சியாம், சாயிம் அப்படின்னு வரும். நோன்பாளி அப்படிங்கிறது ஒரு சாயிம் என்கின்ற வார்த்தை. சரிங்களா? அப்போ அதனுடைய அரபு சொல் என்னது? நோன்பு நோற்பதற்கு சௌம் என்றும், சியாம் என்பது நோன்பு என்கின்ற பெயர் சொல் சியாம் என்றும், சாயிம் என்பது நோன்பாளி. அப்படிதானே? சாயிம் என்பது நோன்பாளியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் என்று கூறப்படும். இஃப்தார் என்பது ஃபத்வர என்கின்ற அசல் சொல்லிருந்து வருவது. ஃபத்வர அப்படின்னா திறந்தான். ஃபாத்திர சமாவாத்தி வல் அர்த் அப்படின்னு குரான்ல வருது இல்லையா? அப்போ திறந்தான், படைத்தான், இது எல்லாத்துக்குமே இந்த ஃபத்வரங்கிற வார்த்தை வரும். அப்போ இஃப்தார் என்பது அதிலிருந்து வரக்கூடிய ஒன்றுதான். நோன்பு திறப்பதற்கு இஃப்தார் என்று கூறப்படும். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நோன்பு என்றால் என்ன என்பதற்கான ஒரு விடை தான் இந்த ரெண்டு பேராவுமே. நோன்புனா என்ன அப்படிங்கிறதுக்கு முதல் இது உண்பது, குடிப்பது, மற்ற உடலுறவு இதிலிருந்து தவிர்ந்திருப்பதற்கு நோன்புன்னு சொல்லுவோம். அரபில் இதை நம்ம எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். சரி, அடுத்துதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பாடத்தினுடைய சுருக்கம் நமக்கு சுருக்கமாக சொல்லிடுவோம். நோன்பின் சிறப்புகளை குறித்தும், அதே போல் நோன்பின் நியத், நோன்பு எப்போ வைக்கணும் அப்படிங்கிற சுருக்கமான பாடத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. முதல்ல இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நோன்பு என்பது முஸ்லீம்களுக்கு ஒரு கட்டாய கடமையாக்கப்பட்ட ஒரு பழங்காலத்து ஒரு அமல். நபிமார்கள் செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் குரான்ல நோன்பு அறிமுகப்படுத்தும் போதே அப்படிதான், உங்களுக்கு முன்னோர் நோன்பு நோற்றது போல, கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் அந்த நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுவோம். அப்போ பழமையான ஒரு அமலைத்தான் தொடர்படியாக கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹு தஆலா நமக்கு நிரந்தரமாக்கி கொடுத்துருக்கா. இதுவே நோன்பினுடைய ஒரு தனிச்சிறப்பாக கூட எடுத்துக்கிறலாம். இப்போ இந்த நோன்பினுடைய சட்ட திட்டத்தை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிறணும்? நோன்பு அப்படின்ட்டுனா ஞாபகம் இருந்துச்சுன்னா நம்ம சுருக்கமாக சொன்னோம்னா, காலையில் எழுந்து சாப்பிடணும், மகரிப் டைமில் நோன்பு திறக்கணும், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம இருந்திருக்கோம். ஆனால் அந்த நோன்பில் நிறைய சட்டங்கள், நோன்பின் ஃபர்லு என்ன, நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன, நோன்பில் எதெல்லாம் சில நேரம் சில விஷயங்கள் செய்யும் பொழுது இது நோன்பு முறிஞ்சிரும்னு சொல்லிட்டு அந்த நோன்பு முறிக்கக்கூடிய மக்களும் இருந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அது நோன்பு என்ன செய்யாது? முறியாது. அப்போ நோன்பினுடைய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிற சில சட்டத்திட்டங்களை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். பேசிக்காக ஒரு அமல் செய்யும் பொழுது, அது தொழுகையா, நோன்பா, ஹஜ்ஜா, ஜக்காத்தா, எந்த அமல் நம்ம செய்கிறோமோ அந்த செய்யறதுக்கு முன்னாடி அந்த அமலை குறித்த ஷரியத்துடைய சட்டத்திட்டங்களை முழுமையாக தெரிந்து செய்யும் பொழுது அந்த அமல்ல எந்த குறைகளும் வராத அளவுக்கு அந்த அமல் நமக்கு பாதுகாப்பாக எடுத்துக்கொள்ளலாம். எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு என்ன செய்யாது, வராது. நம்ம இப்படியான அமல்கள் செய்யும் பொழுது, தெரிந்து செய்யும் பொழுது முழு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இப்போ நம்ம முதல்ல நோன்பின் சிறப்புகளை குறித்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இது சுருக்கமாக ஒரு 4-5 சிறப்புகள் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம இதனுடைய நோன்பின் சிறப்புகள் நிறைய பார்த்துருக்கோம். இருந்தாலும் சுருக்கமாக ஒரு 10 சிறப்புகள் சொல்லிடுவோம். ஷார்ட்டாக சுருக்கமாக ஒரு 10 சிறப்புகள் சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், மறுபடியும் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கிறோம். இப்போ உதாரணமாக நோன்பினுடைய சிறப்புகள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? இந்த விஷயங்களை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நோன்புடையது ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்று தருவது இந்த நோன்பு தான். இதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி, அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு சஹாபி அல்லாஹுடைய தூதரே, நான் போருக்கு போகிறேன். அப்போ அந்த போருக்கு போகும்பொழுது எனக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? போரில் ஷஹீதாகணும்ட்டு துவா செய்யுங்க. அல்லாஹுடைய இறைவழி போரில் ஷஹீதானு எனக்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹுடைய தூதர் எப்படி துவா செய்வாங்கன்னா, யா அல்லாஹ், இவர் எந்தெந்த போரில் ஈடுபடுகிறாரோ அந்த போரில் வெற்றியும் கனிமத் பொருளை அதிகமாக கொடு. அவர் சொன்னது வேற கோரிக்கை, ரசூல்லா செஞ்ச துவா வேற துவா.
செஞ்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துவா செய்வாங்க. செஞ்ச உடனே அந்த சஹாபியும் எதுவும் சொல்லாமல் போருக்கு போவாங்க. அல்லாஹுடைய தூதருடைய துவாவின் பரக்கத்தின் காரணமாக, அல்லாஹுடைய நாட்டம், அதுக்கப்புறம் துவாவின் பரக்கத்தின் காரணமாக வெற்றியும் கனிமத் பொருட்களும் நிறைய கிடைச்சிரும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 போருக்கு போகும்பொழுது அல்லாஹுடைய தூதரிடத்துல இதே கோரிக்கையை சொல்லுவாங்க, எனக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கிடைக்கிறதுக்கு துவா செய்யுங்களேன் துவா. ஆனால் ரசூல்லா என்ன செய்வாங்க, துவா வெற்றியும் கனிமத் பொருளையும் உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு துவா. 4வது முறை ரசூலுல்லாஹ்விடத்துல நேரடியாக அல்லாஹ்வுடைய அந்த சஹாபி கேட்டுருவாங்க, அபு உமாமா கேட்டுருவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஷஹீதுன்ட்டு நான் வந்து துவா செய்ய சொன்னால் நீங்கள் ஏன் இப்படி துவா செய்கிறீங்க? எனக்கு ஈருலக நன்மையையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அழகான ஒரு அமலை எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, வீருலக வெற்றியையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அழகான அமலை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ரசூல் அழகான வார்த்தையை சொல்லுவாங்க, ஷஹீதுடைய அந்தஸ்தை காட்டிலும் உங்களுக்கு அதிகமாக நீங்க நோன்பு வையுங்கள், உங்களுக்கு அந்த அல்லாஹு தாலாவிடத்துல அந்தஸ்து உயரும், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், இம்மை மறுமையுடைய வெற்றி நோன்பில் உள்ளது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதை அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் அபு உமாமாவை பத்தி எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயத்தை, இந்த நோன்பையுடைய மகத்துவத்தை, சிறப்பை அந்த சஹாபி கேட்டதிலிருந்து அபு உமாமாவுடைய வீட்டில் நாங்கள் அடுப்பு எறிந்ததை அதிகமாக நாங்கள் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு கால அடுப்பு எறிந்திருந்தால் ஏதாவது ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் அபு உமாமாவுடைய வீட்டில் அடுப்புகள் எரிந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த அளவிற்கு இந்த நோன்பினுடைய மாண்பு, சிறப்பு ஷஹீதுடைய அந்தஸ்தை காட்டிலும் இருக்கிறது என்பதுதான் முதல் சிறப்பாக இருக்குது. 2வது சிறப்பு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ரையான் என்கின்ற சொர்க்க வாசல் நமக்கு அந்த நோன்பாளிகளுக்கு மட்டும் பிரத்யேகமாக அல்லாஹு தாலா நுழைவிக்கக்கூடிய பாக்கியத்தை, ரையான் என்கின்ற சொர்க்க வாசல் நுழையக்கூடிய பாக்கியத்தை இந்த நோன்பாளிகளுக்கு கொடுக்கின்றான். நமக்கு தெரியும் இல்லையா, ரையான் என்பதற்கான அர்த்தங்கள் நமக்கு தெரியும். என்னது? 1000 தடவை சொல்லிட்டோம். ரையான் என்கின்ற வார்த்தை தாகத்தை தணிக்கும் இடம். வார்த்தையே எல்லாம் அப்படி வச்சுட்டான். ஏன்னா நோன்பாளிகள் மட்டும்தான் அதுக்குள்ள போக முடியும். தொழுகையாளியோ மற்ற ஷஹீதோ யாருமே என்ன செய்ய முடியாது, அதுக்குள்ள போக முடியாது. அதுக்குள்ள போனாலே நோன்பாளிகளுக்கு தாகத்தை தணிக்கக்கூடிய அற்புதமான இடத்தை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருப்பா, ஏற்பாடு செஞ்சிருப்பா. நம்ம இந்த ஹிஸ்டரி ஞாபகப்படுத்தி பார்ப்போம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய மரண நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் நோன்பு வச்சிருந்தாங்க. நோன்பு வைக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் கனவுல வந்து கேட்பாங்க, அல்லாஹ் உஸ்மானே, நீங்க நோன்பு திறப்பதற்கு என்னோடு வருகிறீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் உங்களோடு வருவதற்கு நான் விருப்பப்படுறேன்னு சொல்லும் பொழுது சொர்க்கத்து உணவை கொண்டு அல்லாஹு தஆலா நோன்பு திறப்பதற்கான வாய்ப்பை கொடுக்கிறார். அதே போலத்தான் நோன்பாளிகளாக மரணிக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைத்தால் கூட அல்ஹம்துலில்லாஹ் அது வந்து ஒரு தனித்துவமான அந்தஸ்து. ஏன்னா சொர்க்க உணவை கொண்டு அல்லாஹு தஆலா நமக்கு என்ன செய்வான், நோன்பு திறக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். அப்ப இதுதான் 2வது சிறப்பாக இருக்குது. நோன்பாளிகளா எப்படி இறக்குறோமோ அதே போல ஹஜ்ஜில் இருந்தால் தல்பியா சொன்னது போல என்ன எஹராம் ஆடையோடு என்ன செய்வாங்க, எழுப்பப்படுவாங்க. அதே போல நோன்பாளிகளோடு மரணிச்சோம் அப்படின்னா நோன்பாளிகளாகவே அல்லாஹ் எழுப்புவான். 3வது சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி பாவங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லது உங்களுடைய வஸ்வசமான ஊசலாட்டங்கள் இருந்தால் அதிகமாக நோன்பு வையுங்கிறத சொல்றாங்க. அது இளைஞர்களை பார்த்து அதிகமாக சொல்லுவாங்க, இளைஞர்களே நீங்க அதிகமாக என்ன செய்யுங்க, நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய அந்த மனது, அந்த நஃப்ஸு உங்களுடைய கட்டுக்குள் வரும் அந்த நோன்பின் காரணமாக அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஏன்னா நோன்பு என்பது அல்லாஹ் ஹலாலாக்கி சில விஷயத்தை ஹராமாக்கி கொடுக்குது, அப்படிதானே? உண்பது ஹலால் ஆனா உண்ணக்கூடாது, அதே போல குடிப்பது ஹலால் ஆனா குடிக்கக்கூடாது, உடலுறவு கொள்வது ஹலால் ஆனாலும் அந்த நேரத்துல செய்யக்கூடாது. அப்ப இப்படியான தவறான நல்ல ஹலாலான விஷயத்தை கூட அந்த நோன்பு நமக்கு கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையை அல்லாஹ் நோன்பின் மூலம் நமக்கு கொடுக்கிறார். அப்ப பாவத்தின் கேடயமாக இருப்பது இந்த நோன்பு தான். இதுதான் 3வது சிறப்பு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க அதிகமாக நோன்பு வையுங்கள், அது உங்களுடைய பாவத்திற்கு கேடயமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே போல சொல்லுவாங்களே, இந்த பெரியவங்க ரொம்ப சேட்டை செய்யற பசங்களை பிள்ளைங்களை பார்த்தா ஒரு 2 நாள் பட்னி போட்டால் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வயிறு காலியா இருந்துச்சுன்னா எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது. அது பாவமா இருந்தாலும் சரி, வேற எந்த சேட்டையா இருந்தாலும் சரி செய்ய முடியாது. அப்ப அந்த நோன்பின் மூலம் பல ஆரோக்கியங்களும் நமக்கு கிடைக்குது. சூமு தஸீஹு, நீங்கள் நோன்பு வையுங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள் அப்படிங்கறத ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இது 3வது சிறப்பு. 4வது சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹுடைய தூதர் நோன்பாளிகளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த கஸ்தூரி வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துர்வாடை கூட கஸ்தூரி மனதிற்கு ஒப்பானது அப்படிங்கிறது அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு சிறப்புக்குரியது அப்படிங்கிறது இது நோன்புடைய 4வது சிறப்பாக இருக்குது. 5வது சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இதுதான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான சிறப்பு. ஆதமின் மக்களுடைய அமல்கள் எல்லாம், நன்மைகள் எல்லாம் அவனுக்குரியது, நோன்பு மட்டும் எனக்குரியது. அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய தூதர்
ஹதீஸில் குது சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் சொல்வானா, நோன்பு மட்டும் எனக்குரியது, ஆதமுடைய மக்களுடைய அனைத்து அமல்களும் அவனுக்குரியது. அவன் செய்கிறான், அவன் அதற்கான நன்மையோ எதுவோ அல்லாஹ் என்ன செய்வான், அவன் பெற்றுக்கொள்வான். ஆனால் நோன்புக்கு நானே கூலி கொடுப்பேன், ஆனால் அஜிசிபி, நானே கூலியாவே, நானே கூலி கொடுப்பேன் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா அந்த நோன்பினுடைய சிறப்பாக நமக்கு கொடுக்கின்றான். இது 5வது சிறப்பாக எடுத்துக்கொள்ளலாம். 6வது சிறப்பு, நோன்பாளிகளுக்கு 2 மகிழ்ச்சி. என்னென்ன மகிழ்ச்சி? நோன்பு திறக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி, மறுமையில் அல்லாஹ்வை பார்க்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி. உங்களுக்கு இது புரியுதா? நம்ம தொழுகைக்கோ மற்ற அமலுக்கோ அல்லாஹ் பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியை சொன்னதே கிடையாது அல்லாஹ். ஏன்னா இப்ப என்ன ஆகுது, இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன புரியுது? நோன்பாளிகளுக்கு நிச்சயமாக அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும், அவ்வளவுதான். ஏன்னா அப்படிதான், அதுதானே உண்மை. அல்லாஹ் பார்க்கக்கூடிய பாக்கியமும் அதனுடைய மகிழ்ச்சியும் கிடைக்கும் அப்படிங்கிறது. இது இரண்டு மகிழ்ச்சி நோன்பாளிகளுக்கு மட்டும் உரியது அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. 7வது சிறப்பு, நரகத்தின் நரகத்தை விட்டு நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமல் என்றால் அமல்களில் ஒன்று நோன்பு. நிறைய அமல்கள் நரகத்தை விட்டு நம்மளை பாதுகாக்கும். நம்ம கலிமா ஷஹாதத் நரகத்தை விட்டு பாதுகாக்கும். நம்ம உள்ளத்துல ஒரு கடுகளகு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற ஈமான் உள்ளத்தில் இருந்தால் நரகத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். அதே போலத்தான் நோன்பு அதிகமாக நிற்கக்கூடிய நோன்பாளிகள் நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இது எத்தனாவது சிறப்பு? 7வது சிறப்பு. 7வது சிறப்பு முடிஞ்சிட்டு 8வது சிறப்பு, அல்லாஹுடைய தூதர் சொல்வதுதான், மன் ஸ்வாம ரமவான, யார் ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கிறார்களோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி, அவர்களுடைய முன்பாவங்கள் அனைத்தும், சிறு பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். ரமலான்ல பாத்தீங்கன்னா 3 விஷயத்துக்கு முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். 1, இரவு நேரத்தில் நின்று தொழுதால். 2வது, ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றால். 3வது லைலத்துல் கத்ர் இரவு அடைந்தவர்களுக்கு. சரியா? யார் லைலத்துல் கத்ர் இரவில் நின்று வணங்குகிறார்களோ அதை அடைந்தவர்களுக்கு முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த 3 விஷயம் ரமலான் மாதத்துல மட்டும் அல்லாஹு தாலா நமக்கு பிரத்யேகமாக முன்பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு அமலாக கொடுக்கிறான். அதில் ஒன்றுதான் இந்த நோன்பு, ரமலான் மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது 7வது சிறப்பாக இருக்குது. சரி, 8வது சிறப்பாக இருக்குது. 9வது சிறப்பு, 9வது சிறப்பு, இந்த நோன்புக்கு ஈடாக, அதுவும் முக்கியமாக ரமலான் நோன்பின் ஒரு நோன்புக்கு ஈடாக உலக வாழ்நாள் முழுவதும் நோன்பு வைத்தாலும் ஈடாகாது. அப்ப ஈடு இணை இல்லாத ஒரு அற்புதமான அமல் நோன்புதான். இப்ப தொழுகை எடுத்துக்கிறோமே, ரமலான் மாதத்துல தொழுதாலும் தொழுகலாட்டியும் மற்ற மாதத்தில் தொழுதால் நன்மை உண்டு. அந்த தொழுகை நம்ம இது பண்ணிக்கிறலாம். ஆனால் ரமலான் மாதத்துல தக்க காரணமின்றி இயலாமை, சில நம்ம ஷர்த்து படிக்க போறோம், தெரியும் இல்லையா? யார் யாருக்கு நோன்பு கடமை இல்லைங்கிறது நமக்கு தெரியும். நோன்பாளிகளுக்கு, வயோதினர்களுக்கு, பயணிகளுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிபந்தனைகள் இருக்கு. அப்ப இப்படியான மனிதர்களை தவிர்த்து விட்டு தக்க காரணமின்றி நோன்பை விடுபவர், அது ஒரு நோன்பா இருந்தாலும் சரி, அந்த நோன்பை விட்டுட்டு வாழ்நாள் முழுவதும் நீ நோன்பு வச்சாலும் ரமலானுடைய ஒரு நோன்புக்கு ஈடாகாது. அப்ப ஈடு இணை இல்லாத ஒரு அற்புதமான அமல் இந்த நோன்பு தான். 9வது சிறப்பு. 10வது சிறப்பு, ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பு தான். இந்த நோன்பின் மூலம் அல்லாஹ் நமக்கு தக்வா என்கின்ற இறையச்சத்தை கொடுக்கிறான் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் வாக்களித்திருக்கிறான். லஅல்லக்கும் தத்தகூன். சுப்ஹானல்லாஹ். மற்ற அமல்கள் எல்லாம் சில பல நற்குணங்களை நமக்கு கொடுக்கும். ஆனா நற்குணத்திலேயே மேலான நற்குணம் தக்வா, இறையச்சம் தான். அந்த இறையச்சம் எதில் கிடைக்கும் என்றால் இந்த நோன்பில் மட்டும்தான். இப்ப இந்த 10 விதமான நன்மைகள், இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது. நோன்பை நம்ம குறித்து பேசணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, ஓகேங்க, இந்த வாசிச்சிருவோம். ஆமாம். அப்போ இப்படியான பல நன்மைகள் இந்த நோன்பின் மூலம் நமக்கு சிறப்புகளாக நமக்கு கிடைக்குது. சரிங்களா? அதில் நமக்கு ஃபர்லான நோன்பு, சுன்னத்தான நோன்பு, நஃபீலான நோன்பு, நேர்ச்சையான நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு நோன்பின் வகைகள் நிறைய உண்டு. ஃபர்லான நோன்பு ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது, சுன்னத்தான நோன்பு திங்கள், வியாழன், அரஃபா நோன்பு, ஆஷிரா நோன்பு, முஹர்ரமுடைய நோன்பு, இப்படின்ட்டு இந்த மாதிரியான நோன்புகள் எல்லாம் சுன்னத்தான நோன்புகள். நஃபிலான நோன்புகள் என்று சொன்னால் நாம எக்ஸ்ட்ரா உபரியான வணக்கங்கள், அது எந்த நாளில் வேணாலும் நோன்பு நோற்றுக்கலாம், வெள்ளிக்கிழமையை தவிர மற்ற எல்லா நாள்களையும் நோன்பு நோற்பது நஃபிலான நோன்பு. நேர்ச்சையான நோன்பு,
நாம் ஏதாவது தேவைகளை காரியங்களை நிறைவேறுவதற்கு அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி கொடுத்து நேர்ச்சி செய்யக்கூடிய நோன்பு. அந்த நோன்பை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் கஃபாரா கொடுக்கணும். சுன்னத் நஃபிலுக்கு இந்த சட்டங்கள் கிடையாது. ஃபர்லுக்கு கலா செய்யணும், நேர்ச்சைக்கு கஃபாரா செய்யணும். இப்படி நிறைய சட்டத்திட்டங்கள் நோன்புடைய சட்டத்திட்டங்களாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போ நோன்பின் சிறப்புகளை குறித்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நோன்பின் நிய்யத், இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிய்யத்தின் அடிப்படையில் தான் நமக்கு என்ன செய்யும், அடிக்கடி இந்த ஒரு அமல் செய்யும் பொழுது இந்த வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இன்னமல் அமாலு பின்னியாத்தா, தொழுகையா, நோன்பா, ஜக்காத்தா, சதக்கா செய்யும் பொழுதும் கூட, ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லும் பொழுது கூட இந்த நிய்யத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், சரி செய்து கொள்ள வேண்டும். எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது. அந்த அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய அந்த நிய்யத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய அமல் நிரப்பமாக அல்லாஹ் கூலி கொடுப்பான். அப்போ அதுல ஒன்றுதான் நோன்பின் நிய்யத். நியத் என்றால் முதல்ல நியத் என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எண்ணுதல், நினைப்பது, எண்ணுதல் அப்படின்னு சொல்லிட்டு நியத்துங்கிறது மட்டும் உள்ளம் சம்பந்தப்பட்டது. அடிக்கடி நம்ம இதை சொல்றதுதான். நியத் என்பது உள்ளத்தில் எண்ணுதல். நாவால் எண்ண முடியாது, ஆனால் உள்ளத்தால் மனதால் தான் என்ன செய்ய முடியும், எண்ண முடியும், நினைக்க முடியும். அப்ப நோன்பின் நியத், நோன்பினுடைய எண்ணுதல். நோன்பை என்ன சொல்றது, என்ன சொன்னா, நியத்து, எண்ணுதல், நினைப்பது. ஓகேவா? நோன்பு சரியாக வேண்டுமானால் நியத் சரியாக இருக்க வேண்டும். இப்போ அல்லாஹ்விடத்துல அமல்களுக்கு மதிப்பு கிடையாது. உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்றேன், அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மதிப்பு இல்லை. நியத்தின் அடிப்படையில் தான் அமல்களுக்கு மதிப்புண்டு. நீ எவ்வளவு நம்ம நோன்பு நோற்றாலும் எவ்வளவு தொழுதாலும் அல்லாஹ் எல்லாம் அறிந்தவன் தான். நீங்க நீயத் இல்லாமல் நீங்க தொழுதால் கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஆனாலும் அந்த நீயத்து என்பது நம்மளுடைய உள்ளத்துக்காக, நமக்காக அந்த நியத் செய்யும் பொழுது அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்று சொல்லி உள்ளத்தால் உணரும் பொழுது அந்த அமல் நமக்கு பரிசுத்தமானதாக, பாதுகாப்பானதாக இருக்கும் என்பதற்காகத்தான் நியத் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நியத் சரியாக இருக்க வேண்டும். நியத் எப்படி செய்ய வேண்டும் என்றால், நல்ல கவனிக்கணும், அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுவதற்காக நோன்பு நோக்கிறேன் என்று மனதில் நினைக்க வேண்டும். என்ன செய்யணும்? நோன்பின் நோக்கிறேன் என்று மனதில் நினைக்க வேண்டும். எப்படி? பொருத்தத்தை, அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுவதற்காக. ஆமா, நம்ம ரமலான் மாதத்துல நோன்பு வைக்கிறோம். எப்படி நோன்பு வைக்கலாம்? எனக்கு மறந்து நவைத்து இல்ல, இன்னும் நிறைய பேர். இப்ப நாம மறுபடியும் சொல்றதுதான், இந்த கல்வி நம்மளை சீர்திருத்துறது. பழங்காலத்து இது பழைய புராணங்களை ஆமா விட்டுருங்க, அவ்வளவுதான். ஏன்னா அதுதான் நல்லது. நீங்க மீண்டும் மீண்டும் அதுக்குள்ளேயே நம்ம உலட்டிட்டே இருந்தோம், அந்த நவைத்து சொல்லலைன்னா எனக்கு நோம்பே இல்லாத மாதிரி அது இருக்கு. ஆமா, இதனால இன்ஷா அல்லாஹ் முடிந்தளவு முற்றிலுமே தவிர்த்துக்கிறணும். சரி, அப்ப இந்த இடத்துல ஃபர்லான நோன்பா இருந்தாலும் சரி, மற்ற நோன்புகளா இருந்தாலும் சரி, எப்படி நியத் வைக்க வேண்டும்? பொதுவாக இந்த நியத்து தான். நீங்க ஃபர்லு, சுன்னத்து, நஃபில் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய காரண கருத்தாக்களுக்கு முன்னாடி யா அல்லாஹ் உன் பொருத்தத்தை நாடி நோன்பு நோக்கிறேன், அதுல நாம யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை நாடி ரமலானுடைய ஃபர்லை நோன்பு நோக்க நியத்தி செய்கிறேன். யா அல்லாஹ் உன் பொருத்தத்தை நாடி இது சுன்னத்தான நோன்பு நோக்க நியத்தி செய்கிறேன். யா அல்லாஹ் உன் பொருத்தத்தை நாடி நஃபிலான நேர்ச்சையான நோன்பு நோக்க நியத்தி செய்கிறேன். அவ்வளவுதான். இதுல அரபுலையோ அப்படியோ இப்படியோ நம்ம என்ன செய்ய வேண்டாம். அல்லாஹ் எல்லா மொழிகளையும் அறிந்து கொண்டவன் தான். சில நேரம் ரசூலுல்லாஹ் சில துஆக்களை செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. அந்த துஆவை சொல்லும் பொழுது சுன்னத்தான, ஏன்னா அரபு மொழிங்கிறது அல்லாஹுடைய தூதரின் வாயால் மொழிந்த ஒரு சுன்னத்தான மொழி. இப்போ நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு ஓதுறோம் அப்படின்னா அதே போலத்தான் அல்லாஹுடைய தூதர் என்ன செஞ்சிருப்பாங்க, நமக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்க எடுத்துக்கோங்களேன், அல்லாஹ் எல்லாம் அறிந்தவன் தானே. நம்ம தொழுகையில அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு ஓதுறதுக்கு பதிலாக அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது, அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்றான் ஓதுவோமா? ஓத மாட்டோம்ல. அது போலத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் எதெல்லாம் நமக்கு காட்டி கொடுத்துருக்காங்களோ அது அடிப்படையில் எங்கெல்லாம் அரபை நம்ம உபயோகப்படுத்தணுமோ நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், உபயோகப்படுத்திக்கிறோம். சில நேரம் நியத் அப்படின்ட்டு பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அதில் நாம் என்ன செஞ்சுக்கலாம், நம்மளுடைய மொழி போல நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நியத்தை வைத்துக் கொள்ளலாம். அப்போ இப்படி தான் நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நோன்புக்கும் ஒவ்வொரு அமலுக்கும், அமல்கள் தொழுகைனா நம்ம சொல்லுவோம் இல்லையா, சிறப்பான கிபிலாவை முன்னோக்கி ஃபஜ்ருடைய ஃபர்லு 2 ரக்அத் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளத்தின் அளவு மீண்டும் மீண்டும் சொல்றதா நாவளவில் சொல்றதுல ஒரு ஃபாயிதாவும் இருக்காது. உள்ளத்தின் அளவுல நியத்தை வைத்துக் கொள்வதுதான் சிறந்தது. நாவால் மொழிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பது நோன்பின் நியத்தாக இருக்குது. அப்ப நோன்பின் நியத் வைப்பதற்கான நேரம் இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அந்த மனப்பாடம் பண்ணோம் இல்லையா, அந்த சூரா பக்ராவுடைய வசனம், நோன்பினுடைய வசனம் இருக்கு இல்லையா, இல்லை யா அய்யுஹல்லதீன ஆமனு, என்ன வரும், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திபா அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திபா, அதில் வரும் இல்லையா, அதில் வரக்கூடிய
சட்டதிட்டங்களை பேணியே நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம், நோன்பினுடைய நேரத்தை கணித்துக் கொள்ளலாம். இருந்தாலும் ஒரு தெளிவுக்காக இதில் கவனிப்போமே, ரமலான் மற்றும் சுன்னத் நஃபிலான நோன்புகளுக்காக, ரமலான் மற்றும் சுன்னத் நஃபில் அப்ப எல்லா நோன்புகளுக்காகவும் சூரியன் மறைந்ததிலிருந்து மறுநாள் சூரியன் உச்சி வரும் வரை நியத் வைக்கலாம் சொல்றேன். என்றாலும் சுபுக நேரத்திற்கு முன்பே நியத்து வைத்துக் கொள்வது மிக நல்லது. சரியா, மிக நல்லது. அதுதான் நமக்கு சரியான இது. இது எதுக்காக சொல்ல வர்றாங்கன்னா, சில நேரம் மறந்துடுறோம், சில நேரம் தூங்கிடுறோம், சுபுக நேரம் ஆரமாயிட்டு. ஆனால் ஒரு சில நேரம் விடியாமல் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன், உண்ணாம சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சுக்கிறலாம், நோன்பு வச்சுக்கிறலாம், நியத்து வச்சுக்கிறலாம். அதாவது சுபுகுடைய நமக்கு தெரியும், சுபுகுடைய நேரம் முடிகிறக்கூடிய ஆரம்பக்கூடிய நேரம் இருக்கு இல்லையா, ஒரு வெளிச்சம் இல்லாத நேரமாக இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம சாப்பிடாமலாம் நியத்து வைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, பாங்கு வந்துருச்சு, அது பாங்குங்கிறது ஞாபகப்படுத்திக்கோங்க. மறுபடியும் தொழுகையுடைய இது அது என்னது, ஞாபகப்படுத்துவதற்கான ஒரு அமல், அவ்வளவுதான். தொழுகையை ஞாபகப்படுத்துறதுக்கான ஒரு அமல். சுபுகுடைய நேரம் உதயமாகிறதுலேருந்து சுபுகுடைய நேரம் முடியும் வரைக்கும் அந்த நேரத்தை நம்ம கணிச்சு வச்சுக்கிறணும். இது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, அல்லாஹு தாலா நோன்புல சொல்லக்கூடிய சட்டம் என்னன்னா, கயிறு பற்றி சொல்லியிருப்பான் இல்லையா, நமக்கு தெரியும். அந்த கயிறு இருட்டில் இருக்கும் பொழுது அந்த வெள்ளை நிறம் தெரியலை அப்படின்னா அது அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம். அல்ஹம்துலில்லாஹ், அதுதான் கரெக்டான விஷயம். இப்போ அந்த சுபுகுடைய நேரம் ஆரம்பம் ஆச்சுனாலும் சில நேரம் என்ன ஆகும், இருட்டாவே இருக்கும். இருட்டான நேரத்தில் நம்ம எழுந்துட்டோம், ஒரு 5 மணி ஆயிடுச்சு, ஒரு 5:10 ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் எரிந்து முடிந்த அளவுக்கு சுருக்கமாக சாப்பிட்டு என்ன செஞ்சுக்கிறலாம், நோன்பு வச்சுக்கிறலாம். இல்லை ஒரு கால் 5:30 ஆயிட்டு, ஒரு சில 5:30 நல்லா செஞ்சிடும், லைட்டாக அந்த வானம் தெரிஞ்சிருச்சுனாலே முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். செவ்வானம் இல்லை, சும்மா லைட்டாக ஆரம்பிச்சிருச்சுனாலே ரமலான் அந்த நோன்புடைய அந்த நேரம் முடிஞ்சு போயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, சாப்பிடக்கூடாது, நியத்து மட்டும் என்ன செஞ்சுக்கிறலாம், வைத்துக் கொள்வது சிறந்தது அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். சரியா, அப்போ இதுதான் நமக்கு நோன்பினுடைய நேரத்தின் சட்டம். இருந்தாலும் கூட நம்ம முந்தைய நேரத்தில் முடிஞ்சளவு என்ன செஞ்சுக்கிறணும், சாப்பிட்டு நியத்து வைக்க வேண்டும். அப்படி ஒருவர் சஹருடைய நேரம் முடிந்த பின்பு தூங்கி விழித்தாலும் அவர் உண்ணாமலும் பருகாமலும் நோன்பு நோற்று கொள்ளலாம். சரியா, அதுல ரொம்ப முக்கியமானது இந்த நஃபில் நோம்பெல்லாம் பகல்லையே நியத்து வச்சிருக்காங்க ரசூலுல்லாஹ். அதுக்காக பகல்ல எந்திரிச்சு நியத்து வைக்கணுங்கிறது கிடையாது. இல்லைன்னு சொன்னாலே ரசூல்லா நான் அனஸ்வாயும், நான் நோம்பாளி, நான் நியத்து வச்சுக்கிறேன்னு ரசூல்லா சொல்லியிருக்காங்க இல்லையா. அதே போல இந்த ஆஷுரா நோன்புக்கெல்லாம் அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாம் விளையாடிட்டு இருப்பாங்களாம். அந்த தெருவில் ரசூல்லா சொல்லுவாங்க, இந்த இப்போ ஆஷுரா நோன்பாக இருக்குது, நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, நியத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சின்ன பிள்ளைகள் கூட பாதி நாள் நியத்து வச்சு நோன்பு வைப்பாங்களாம், மதிய வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஆர்வம் ஊட்டுவதற்காக. சரியா, அப்போ அந்த நஃபில் நோன்புக்கு ஃபர்லான நோன்புக்கு முடிஞ்சளவு சுபுக சாதிக்கு முன்னாடியே என்ன செஞ்சிடணும், நியத்து வச்சிடணும். இந்த நஃபிலான நோன்புக்கு சில நேரம் டக்குன்னு எழுறோம், நோன்பு வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு, ஒரு மனசுல ஒரு கவலை, ஒரு சஞ்சலம், இந்த நோன்பு வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா சுபுகளை காலையில் எழுந்து கூட நம்ம என்ன செய்யலாம், நியத்து வைப்பது சிறந்தது. இருந்தாலும் முன்னொரு காலத்திலேயே, அதாவது முன்னேறமே நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் கூடுங்கிறதுக்காக சொல்கிறோம், இந்த சட்டம் கூடும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி வரோம், இதை ரெகுலர் படுத்திடக்கூடாது. இது சட்டம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். குறிப்பு, அரை நாள் என்பது சுபஹ சாதிக்கிலிருந்து சூரிய மறைவு வரையுள்ள நேரத்தின் பாதியாகும். எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க பாருங்க, இதற்கு லுஹா குபுரா என்று கூறப்படும். லுஹா குபுரா, அதாவது லுஹானா என்ன செய்வாங்க, முற்பகல்ல கொஞ்சம் கூட, குபுரானா பெரியதுன்னு அர்த்தம். முற்பகல்ல கொஞ்சம் கூடனா 12 மணி அப்படின்னு வச்சுக்கிறலாம். உதாரணம், சுபஹ சாதிக் காலை 6 மணிக்கும் அஸ்தமனம் மாலை 6 மணிக்கும் வருகிறதென்றால் பகல் 12 நேரம் கொண்டதாகும். அதில் பாதி பகல் 12 மணியாகும் சொல்லுவோம் இல்லையா. அப்போ இதுதான் லுஹா குபுரா. இப்போ அரை நாள் என்பது இதுதான். அந்த அரை நாளுக்குள்ள நியத்து வைப்பது என்றால் வைத்துக் கொள்ளலாம். நஃபிலான நோன்புக்கு, சுன்னத்தான நோன்புகளுக்கு நியத்து வைப்பது என்றால் வைத்துக் கொள்ளலாம். நான் முடிஞ்ச அளவு ரமலானுடைய மாதத்தில் அதை தவிர்த்துக்கிறோம். சரியா, ரெண்டாவது ரமலானுடைய கலா நோன்புகள். ஒன்று புரிஞ்சுக்கிறணும், கலான்ட்டு ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த நோன்புடைய கூலிகளில் கொஞ்சம் ஆகும். அதனால இந்த வாய்ப்பை இந்த நிபந்தனைகளை நமக்கு கொடுக்குறாங்க. என்னன்னு பாருங்களேன், நஃபிலான கலா நோன்புகள். நஃபிலான கலா நோன்பா, நஃபில நம்ம என்ன செய்யக்கூடாது, கலா செய்கிறது கிடையாது. இதை மாற்றி இது பண்ணுறாங்க.
நீங்கள் அதை அப்படியே அடிச்சிருங்க. வெறும் ரமலானுடைய கலா நோன்புகள், பரிகார நோன்புகள், இதுதான் நேர்ச்சி நோன்புன்னு. நேர்ச்சி நோன்புகள் ஆகியவற்றுக்கான சுபஹ் சாதிக்கிற்கு முன்பே நியத் வைப்பது அவசியமாகும். இப்போ எல்லாத்துக்குமே சுபஹ் சாதிக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும்? நியத்து வச்சா. அப்படி யாராவது மேற்கண்ட நோன்புகளில் சுபஹ் சாதிக்கு பிறகு, அதாவது சுபஹ் உதயமாவதற்கு பிறகு நியத்து செய்தால் நோன்பு நிறைவேறாது. மாறாக அது ஒரு நஃபில் நோன்பாக மாறிவிடும். அதற்கு நஃபில் நோன்பின் நன்மைதான் கிடைக்கும். சரியா? அப்ப நியத்தின் அடிப்படையில் மட்டும்தான் நமக்கு கூலி கொடுக்கப்படும். இந்த ஷரியத்துடைய சட்ட திட்டங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முடிந்த அளவு சுபுகுக்கு முன்னாலே நம்ம என்ன செஞ்சுக்கிறணும்? நியத்து வச்சுக்கிறணும். அப்படி ஒரு கால் தவறிடுச்சு அப்படின்னு சொன்னா நியத்து வச்சோம் அப்படின்னா அது ரமலானுடைய கலா நோன்பா இருந்தாலும் நஃபிலான நன்மை தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுல நம்ம எடுத்துக்கிறணும். நோன்பு அந்த கலாவுடைய நோன்பு நிறைவேறாதே தவிர நஃபில் நன்மை நமக்கு கிடைச்சிடும். நோன்பினுடைய கூலி, அதாவது நோன்பு வீணாகாது, அவ்வளவுதான். நோன்பு வீணாகாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்துக்குமே சுபு சாதிக்கு முன்னாடி வைக்கிறது சிறந்ததுமா? சரி, மாஷா அல்லாஹ், மாஷா. ஓகேங்களா? சரி, அப்ப இதனுடைய நேரம் புரிஞ்சிருச்சா? இப்ப நோன்பின் நியத் வைப்பதற்கான நேரம் இதுதான். சுருக்கமாக நம்ம பார்த்தோம்னா சுபுஹ் சாதிக்கு முன்னால் நியத்து வைப்பது சிறந்தது. அது ரமலானுடைய பரலான நோன்புகளுக்கு கட்டாயம். முடிந்தளவு அதை நம்ம கடைபிடிச்சுக்கிறணும். இல்லை ஒரு நாள் என்னைக்காவது லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சூரியன் உதயமாவதற்கு முன்னால் உண்டு பருகி நோன்பு நியத்து வச்சுக்கிறலாம். சூரியன் லைட்டாக உதயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உண்ணாமல் என்ன செய்யணும்? நியத்து வைத்து கொள்ள வேண்டும். ரொம்ப உதயம் ஆயிடுச்சு அப்படின்னா அது நஃபிலான கணக்குக்கு போயிடும். அவ்வளவுதான். சட்டங்கள் இதுதான். சுருக்கமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். சிறு குழந்தைகளுக்கு ஆர்வம் மூட்டுவதற்கு காலையில எந்திரிச்சு 7 மணிக்கு கூட நியத்து வைக்கிறாங்களா, தாராளமா வச்சு ஒரு வரிய பாதி நாள் அப்படின்னு சொல்லிட்டு நோன்பு வைக்கிறது கூட ஆகுமானது. சரியா? அது ஒரு தர்பியத், ஒரு பயிற்சிக்காக. சரியா? ஆமா, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, ஃபைன். அந்த காலத்திலயுமே அப்படிதான் சின்ன பிள்ளைகளுக்கு ஆர்வம் மூட்டி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்திலயுமே அது இருந்திருக்கு. அதனால அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. அந்த குழந்தைகளுக்கான நன்மையை அல்லாஹ் கொடுத்துருவான். அதே போல வருங்காலத்துல நோன்பாளிகளாக இன்ஷா அல்லாஹ் அது வருவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். சரி, கேள்விகள் பாருங்களேன். கேள்விகள், நோன்பின் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னா இதுல நம்ம ஃபர்ஸ்ட் இது வாசிக்கலையோ? சரி, ஒரு காட்ட வாசிடுவோமா? நோன்பின் சிறப்புகள். அல்லாஹு தஆலா அருளியுள்ளான், ஈமான் கொண்ட மக்களே, முன் சென்ற சமுதாயத்தினரின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. அதனால் நீங்கள் பயபக்தி உடையவர்களாக ஆவீர்கள். இந்த எந்த வசனம்ங்கிறது புரியுதா? யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் என்கின்ற வசனத்திற்கான பொருள். இன்ஷா அல்லாஹ் அந்த வசனத்தை மனனம் செய்ய முடிந்தவர்கள் மனனம் செஞ்சுக்கோங்க. மேலும் ஹதீஸ் ஷரீஃபில் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக அருளியுள்ளார்கள், மனிதன் செய்யும் ஒவ்வொரு நற்செயலுக்கும் 10 to 700 மடங்கு வரை நன்மைகள் எழுதப்படும். ஆனால் நோன்பிற்கு மட்டும் நானே என்னுடைய திருப்திக்கு தக்கவாறு நன்மைகளை வழங்குவேன். ஏனெனில் அடியான் எனக்காகவே பகல் முழுக்க உண்ணாமலும் பருகாமலும் உடலுறவு கொள்ளாமலும் இருந்தான். அப்படிங்கிறது ஒரு சிறப்பாக இருக்குது. நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் உள்ளன. ஒன்று நோன்பு திறக்கும் போதும், மற்றொன்று நோன்பாளி அல்லாஹ்வை சந்திக்கும் நாளில் அவன் வாயிலிருந்து வரும் துர்வாடை கஸ்தூரியை விட நறுமணமிக்கதாக இருப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள், தக்க காரணமின்றி ரமலானுடைய ஒரு நோன்பை விடுபவர் அதற்கு பகரமாக தன் வாழ்நாள் முழுக்க நோன்பு நோற்றாலும் ஈடாகாது. சுப்ஹானல்லாஹ். சில நேரம் அறியாமை காலத்தினால என்னைக்காவது உங்களுக்கு ஞாபகம் இருந்தா இன்ஷா அல்லாஹ் தௌபா செஞ்சுக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுக்க போனோம், இல்லை வேறு எதுக்காக ஒரு நோன்பு நம்ம விட்டுட்டோம், இல்லை ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஏதாவது ஒரு நிகழ்வு வருது அப்படின்னு சொன்னால் அப்படி விட்டுருந்தா அல்லாவுக்காக இப்பொழுதே தௌபா செஞ்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஞாபகம் வைத்து தௌபா செய்து கொள்ளுங்கள். இந்த கேள்விக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நோன்பின் சிறப்புகளுக்கு இது ஃபுல்லாக குறிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா நம்ம சொன்னதையும் ஞாபகம் வச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சரி, நோன்பின் நியத் வைக்கும் நேரம் எது அப்படின்னு சொன்னால் அந்த குறிப்புக்கு முன்னால் வரைக்கும் குறிச்சுக்கிறோம். சரியா? குறிப்புக்கு முன்னால் வரைக்கும் நோன்பின் நியத் வைப்பதற்கான நேரம்ங்கிற கீழே இருக்கக்கூடிய ஒரு பேரா ஃபுல்லாக நோன்பு நோற்று கொள்ளலாம் வரைக்கும் குறிச்சுக்கோங்க. 3வது கொஸ்டின், நோன்பிற்கு எதுவரை நியத்து செய்யலாம் அப்படின்னு சொன்னால் குறிப்புடைய முதல் பேரா தான் ஆன்சர். அப்படி தானே? 3வது கொஸ்டினுக்கு குறிப்புடைய முதல் பேரா ஆன்சர்.
4வது எந்தெந்த நோன்புகளுக்காக சுபு சாதிக்கும் முன்பே எந்தெந்த நோன்புகளுக்காக சுபுகு சாதிக்கும் முன்பே நியத்து செய்வது அவசியமாகும் அப்படின்னா 2வது இது குறிப்புடைய 2வது இது கலா நோன்பு என்ன அதில் நஃபிலான நோன்பை மட்டும் அடிச்சிடணும். சுண்ணத்தான நோன்புன்னு அதை போட்டுக்கோங்க. அதில் இருக்கோ இல்லை? ஆமாம், 4வது கொஸ்டினுக்கு 2வது பேரா ஆன்சர். சரி.